பணப்பெட்டியை யார் எடுத்தது அப்படிங்கிறது தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பல பிரபல நியூஸ் 7 சேனல்லே வந்தது 13 லட்சத்துடன் விசித்ரா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் 13 லட்சத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட் நெருங்கலை. பட் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இதுவரை யாரும் பணப்பெட்டியை எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்னங்க சர்ப்ரைஸாக இருக்கு. அந்த 13 போகிற வரையும் நம்ம அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கணும். யாரும் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இது சில பேர் அச்சனாவே இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு காலில் நடந்த அந்த டாஸ்கில் மனம் முடிஞ்சு நான் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இது எல்லாமே கதைகள் மாதிரி தான் இருக்குது. எல்லா கண்டஸ்டன்ஸுமே பொட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய எடிட்டும் இப்போ வந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் பிக் பாஸை பார்த்துட்டு இருக்காங்க. யார் எடுக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே ஈகராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ பிரபல விமர்சகர் ஒருத்தர் ஜோ மைக்கேல் அவர் யாருமே எடுக்கலை பணப்பெட்டியை அப்படிங்கிற ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணப்பெட்டியை எந்த கண்டஸ்டன்ஸும் எடுக்கலைன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற தகவலும் பரவலாக பேசப்பட்டு இருக்குங்க. எல்லாமே யூகங்களாக தான் இருக்குது. 3வது ப்ரோமோவில் வெயிட் பண்ணுவோம்.